டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி பூமியை குளிர பண்ணியிருக்கிறார். அதே போல கொரோனாவின் தீவிரத்தை அகற்றி நம் உள்ளங்களையும் குளிர பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே யூதாவின் புத்தகத்திலே 3வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பணிகளிலே 2 பணிகள் முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒன்று, ரட்சிப்பை அறிவிப்பது. 2வது, ரட்சிக்கப்பட்டவர்களை விசுவாசத்திலே உறுதியாக நிற்க செய்வது. இதைத்தான் யூதாவும் இந்த 3வது வசனத்திலே வலியுறுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமை மூலமாக அதை மிக ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கு ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய பணிவிடைக்காரனை மேய்ப்பனாக அங்கு சித்தரிக்கிறார். நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, அவன்கிட்ட 100 ஆடுகள் இருக்கிறது. அதுல 99 ஆடுகள் தொழுவத்தில் இருக்கிறது. ஆனா ஒரு ஆடு தொழுவத்தில் இல்லாமல் ஓடி போய் விடுகிறது. மேய்ப்பன் சும்மா இருப்பானா? தேடி சென்று அந்த ஒரு ஆட்டையும் தேடி சென்று அதை கண்டுபிடித்து மகிழ்ச்சியோடு கூட தூக்கி வந்து தொழுவத்திலே சேர்ப்பான். அப்ப 99 ஆடுகளை குறித்த கரிசனையும் அதை சரியாய் வழிநடத்த வேண்டும் என்பதும் ஒரு மேய்ப்பனுடைய செயல். அது மட்டுமல்ல, அந்த தொழுவத்தில் இல்லாத தவறி போன ஆடுகளை மீண்டும் தொழுவத்திலே சேர்ப்பதும் ஒரு மேய்ப்பனுடைய பணி. அதே போல இறைப்பணியை செய்கிறவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே என்ன சொல்கிறார்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய மெய்யான பணியை, உலகத்திற்கு வந்த அந்த நோக்கத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்ப எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணி என்ன? ரட்சிக்கப்படாதவர்களை அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சகரை அறிமுகப்படுத்தி ஏற்றுக்கொள்வது. ரட்சிப்பை பெற்றவர்கள், ஆண்டவராலே ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த விசுவாசத்தில் ரட்சிப்பை பெற்ற அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட ஒரு விசை கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 2 பணியும் 2 கண்களைப் போல முக்கியமானது. ரட்சிப்பை கொடுப்பதும் ரட்சிப்பை பெற்றவர்களை சரியாய் வழிநடத்துவதும் நம்முடைய முக்கியமான பணிகளிலே ஒன்று. 2 முக்கியமான பணிகள் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். யூதாவும் அதே வழியில என்ன பண்றாரு? அவர் பேனா எடுத்து எழுதும்போது என்ன பண்றாருன்னா, ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு பொதுவான ரட்சிப்பு என்பது என்ன என்று அதை குறித்து எழுதுவதற்காக ஆயத்தப்படுத்தினவர் ரட்சிக்கப்பட்டவருடைய நிலையை போய் பார்க்கிறாரு. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விசுவாசத்தில் குறைந்து போய் கொஞ்சம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு விலகி போகின்ற நிலையை பார்த்து உடனடியா செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தன் தொழுவத்துக்குள்ள இருக்கிறவங்களை சரியா வழி நடத்தணும். அதுதான் அவசியமா இருக்கிறது என்று சொல்லி ஒரு கமாண்டர் எப்படி அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஆர்டர் போடுவாரோ அதே போல ஒரு ஆர்டரை இந்த 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இது ரொம்ப முக்கியமா எனக்கு பட்டதுனால நான் எழுத வந்தது ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து எழுத வந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை தடுமாறி விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவார்களோ என்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. அந்த தொழுவத்தில் உள்ளவைகளை முதலாவது நான் சரிப்படுத்த வேண்டியது மிக அவசியமா இருக்கிறதுனாலே அதை குறித்து நான் எழுதுவதற்கு நான் என்னுடைய இதே ஸ்டாண்டை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக எழுதுகிற ஒரு கடிதமாக இந்த கடிதம் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட சுவிசேஷ ஊழியம் என்று எங்கெங்கயோ சுத்தி திரிகிறோம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள சரியா இருக்காங்கிறத பார்க்கணும். எங்க அநேக இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்யறோம், சபை சரியா இருக்கான்னு பார்க்கணும்.
அப்ப தொழுவத்தில் உள்ள ஆடுகள் சரியாக விசுவாசத்திற்குள்ளே வழி நடத்தப்படுகிறார்களா? அது ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முதல்ல அதை சரிப்படுத்திட்டு அதற்கு பின்பாக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று யூதா இன்றைக்கு கற்றுத் தருகிறார். நாளைய தினத்திலும் இதை குறித்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த முக்கியமான இந்த பிரதானமான 2 பணிகளையும் மிக நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தூண்டுகிறார். அதை செய்வதற்கேற்ற திராணியும் கிருபையும் தருகிறார். அல்லேலூயா.